கவியொலி பேழையின் 128வது பகுதியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கவிதை தலைவர் கவிதையாக்கம் கவிஞர் நீலையூர் சுதா அவர்கள். கவிதையை வாழ்க்கையாய் கொண்டோன் கவிதையில் வாழ்க்கையை நெய்வோன். கவிதையை வாழ்க்கையாய் கொண்டோன் கவிதையில் வாழ்க்கையை நெய்வோன். கவிதைதான் தொழிலந்து கொள்வோன் கவிஞனேதான் இல்லை என்பான். கவிதைதான் தொழிலன்று கொள்வோன் கவிஞனேதான் இல்லை என்பான். தாய்மொழியாம் தமிழ் மீது தீர அன்பு கொள்வான். தமிழ் மொழி போல் பிறமொழியை தானம் பயில்வான். தாய்மொழியாம் தமிழ் மீது தீர அன்பு கொள்வான். தமிழ் மொழி போல் பிறமொழியை தானம் பயில்வான். பாரதி போல் யாம் அறிந்த மொழிகளிலே என்பான். பாரினிலே தமிழ் கொண்டு அமுதன்று படைப்பான். பாரதி போல் யாம் அறிந்த மொழிகளிலே என்பான். பாரினிலே தமிழ் கொண்டு அமுதன்று படைப்பான். செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வான். சிறிதேனும் பிழைகாணின் சீறிக் கொண்டு பாய்வான். செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வான். சிறிதேனும் பிழைகாணின் சீறிக் கொண்டு பாய்வான். எந்தமிழே என்றென்று இலக்கியமாயிருப்பான். எணியாயிருந்தெங்கும் ஏற்றம் பெற உழைப்பான். என் தமிழே என்றென்று இலக்கியமாயிருப்பான். எணியாயிருந்தெங்கும் ஏற்றம் பெற உழைப்பான். வெளியுலகில் தமிழ் மொழியை வேரூன்ற வைப்பான். விழாவெடுத்து தமிழ் மொழியே உலகையாள நினைப்பான். வெளியுலகில் தமிழ் மொழியை வேரூன்ற வைப்பான். விழாவெடுத்து தமிழ் மொழியை உலகையாள நினைப்பான். புலம்பெயர்ந்த தமிழரையும் புலத்தோடு இணைப்பான். புலத்தினிலும் தமிழ் நிலத்தினிலும் புத்தாங்கம் படைப்பான். புலம்பெயர்ந்த தமிழரையும் புலத்தோடு இணைப்பான். புலத்தினிலும் தமிழ் நிலத்தினிலும் புத்தாங்கம் படைப்பான். பொதுவெளியில் கலைஞர்களை தெய்வமாக மதிப்பான். புலவர்களை புகழ் பாடும் கவியெழுதி துதிப்பான். பொதுவெளியில் கலைஞர்களை தெய்வமாக மதிப்பான். புலவர்களை புகழ் பாடும் கவியெழுதி துதிப்பான்.